ஹாய் கைஸ், பயிற்சி 1.5ல் 9வது கணக்கு f-1,3 0,-1 2,-9 ஆனது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரியச் சார்பு எனில் f(x)ஐ காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நேரியச் சார்புன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேரியச் சார்புனா என்னென்னா f(x) mx + c இந்த வடிவத்தில் இருக்கணும். அதுதான் நேரியச் சார்பு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்களேன், அதாவது ஃபங்க்ஷன் வந்து r என்ற சார்பானது f(x) mx + c, அதாவது m ≠ 0 என வரையறுக்கப்பட்டால் அது நேரிய சார்பாகும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ f(x)ஓட ஃபார்முலா என்னென்னா mx + c. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் புக்லேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 30 இருக்குது. நேரிய சார்போட ஸ்டேட்மெண்ட்டு பேஜ் நம்பர் 30 இருக்குது. அதாவது 1.10.1 அதில் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் வேணால் ஒரு தடவை படித்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த f(x) mx + c இருக்கு இல்லையா, அதை நான் எனக்கு கன்வீனியண்ட்டாக y = ax + c அப்படின்னு நானாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஓகேங்களா. அங்கே இருக்கிற f(x) ஒய்ன்னு எடுத்துருக்கிறேன், m ஏன்னு எடுத்துருக்கிறேன், c பின்னு எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா கணக்கு முடியும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே புள்ளி இருக்குங்களா, இது எக்ஸு இது ஒய் தானே. அதாவது இந்த -1ங்கிறது எக்ஸு, இந்த 3ங்கிறது ஒய், ஓகேங்களா. ஸோ -1,3 இந்த புள்ளி எடுத்துக்கிறேன். இது எக்ஸு இது ஒய், அந்தந்த இடத்துல அந்தந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறேன். ஏ எக்ஸோட வேல்யூ -1 அடுத்து +b அப்படியே இருக்குது, ஓகேங்களா. இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்களேன், 3 = -a + b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. எப்பொழுதுமே ஈக்குவேஷன் வடிவத்தில் -a + b = 3 கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கணும். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், கரெக்டுங்களா. அதே மாதிரி இன்னொரு புள்ளி 0,-1 இந்த புள்ளி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி எடுக்கிறேன். இந்த புள்ளி எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்போமா. இங்கேயும் அதே ஈக்குவேஷன் தான், y = ax + b. இதில் x வேல்யூ 0, y வேல்யூ -1. ஸோ ஒய்க்கு நேராக -1 போட்டேன், a × 0 போட்டேன் +b. இந்த ஏவும் 0வும் இருக்குச்சுன்னா 0 ஆகிடும். அப்போது -1 = b, -1 = b, b = -1 அப்படின்னு ஒரு டைரெக்டாக பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனில் பிரதியிடணும். அவ்வளோதான், 2ஐ, அதாவது ஈக்குவேஷன் 2ஐ 1ல் பிரதியிட்டோம் அப்படின்னா ஏ வேல்யூ கிடச்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போது -a + b = 3. இதில் b வேல்யூ என்ன இருக்குது, -a -1 = 3, கரெக்டுங்களா. இப்போ இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், -a = 3 +1, -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 வரும். இந்த இடத்துல +b இருந்துச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வேல்யூ மைனஸ் இருந்துச்சு, இந்த -1 நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1க்கு முன்னாடி இருக்கிற மைனஸும் இந்த பிக்கு முன்னாடி இருக்கிற ப்ளஸும் பெருக்கி தான் இங்கே -1 வந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்து 1, இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறுது. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 4, -a = 4. அப்போ a = 4, அவ்வளோதான். a = 4, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மள்ட்ட கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா f(x) தான் கேட்டிருந்தாங்க, கரெக்டு தானே. இங்கே பாருங்கள், f(x) தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த f(x)க்கு ஃபார்முலா என்னென்னா f(x) = mx + c. இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் ax + bலாம் எடுத்துருந்தோம். ஏன்னா இதை இப்போ சுருக்கும்போது m வேல்யூ கண்டுபிடிக்கணும், c வேல்யூ கண்டுபிடிக்கணும், சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறத அப்படியே மாறாமல் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக a வேல்யூ, பிக்கு பதிலாக b வேல்யூ, f(x) அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், f(x) = a வேல்யூ என்ன 4, சாரி a வேல்யூ என்ன -4. இங்கே பார்த்தீங்களா, இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துருக்குல்ல, இங்கே -a தானே இருக்குது. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4, மைனஸ் போடாமல் விட்டோம், ஓகேங்களா. -4 x +(-1) கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக -4 போட்டேன், அடுத்து எக்ஸ் இருக்குது அந்த எக்ஸை எழுதிட்டேன், அடுத்து இந்த ப்ளஸ் இருக்குது அந்த ப்ளஸ்ஸை வச்சுட்டேன், அடுத்து பியோட வேல்யூ -1. இப்போ அந்த ப்ளஸும் மைனஸும் வரைக்கும் -1 ஆகிடுச்சு. இதை தான் இந்த இடத்துல சொன்னேன். இந்த -1 எப்படி வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதோட நேரியல் சார்பு f(x) = -4x - 1. தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு.